Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா G3171 Problem Solving and Python Programming Laboratory. ஆமா, Python lab first yearக்கு Sem 1ல உள்ள அந்த லேபோட ஒரு இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதோட எக்ஸசைஸ் நம்பர் 5 தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். So implementing real-time or technical applications using sets, dictionaries. ஸோ அப்போ மேலே வந்து நம்ம லிஸ்ட்டும் டியூப்பிளும் பார்த்தோம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்ஸு, டிக்ஷனரிஸ். ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ரியல் டைம்க்கு யூஸ் பண்ணணும்னா லாங்குவேஜ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமொபைல். ஸோ மேலே வந்து நம்ம கார் காம்பனன்ட்ஸ்க்கு பார்த்தோம், லைப்ரரி பார்த்தோம். இங்கே வந்து ஆட்டோமொபைல், தென் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சிவில் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ்க்கு இந்த ரெண்டே வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம எய்ம் அண்ட் அல்கோரிதம் வச்சு பார்க்கலாம் வாங்க. ரைட். ஸோ எய்ம் என்ன அப்படின்னா to demonstrate real-time applications using sets and dictionaries by performing basic operations. ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, எப்படி நம்ம லிஸ்ட்டுக்கும் டியூபிள்ஸ்க்கும் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அப் அண்ட் ரிமூவ், அதில் எவ்வளோ கவுண்ட் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அல்காரிதம் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைஸ் அஸ் செட். ஸோ நம்ம அந்த செட்டை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் create a set for unique items. ஸோ அந்த components of a automobile, அந்த ஆட்டோமொபைல்ல நமக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். அடுத்து உள்ள என்னென்ன நம்ம பண்ணலாம், என்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம்னா புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ணலாம், தென் ரிமூவ் பண்ணலாம் எக்ஸிஸ்டிங் ஐட்டம்ஸ்க்கு, தென் செட் ஆப்ரேஷன்ஸ் லைக் யூனியன், இன்டர்செக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்ம இந்த செட்டுக்குள்ள பண்ணலாம். இதுவே நம்ம டிக்ஷனரி அப்படின்னா கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவோம். இதை அதாவது ஒரு கீக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, அதை வந்து நம்ம பேர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் அ சிவில் ஸ்ட்ரக்சர் அண்ட் தியர் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் எலமெண்ட்ஸ் யூசிங் கீஸ். ஸோ கீஸ் பார்க்க போறோம். தென் ஆட் அண்ட் மாடிஃபை என்ட்ரிஸ். ஸோ என்ட்ரிஸை நம்ம இது பண்ண போறோம். ஓகே, தென் யூசிங் செட்ஸ். ஸோ இதில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமொபைல். ஸோ ஆட்டோமொபைலோட காம்பனன்ட்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் செட்ஸ் வச்சு எழுத போறோம். ஸோ செட்ஸ் அப்படின்னாலும் நம்ம ஆல்ரெடி தெரியும் என்ன இது போடுவோம், இந்த curly brackets. ஓகே, ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் அன் ஆட்டோமொபைல் ஸ்டோர்ட் இன் அ செட், டியூப்ளிகேஷன்ஸ் இங்கே இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரூல் இன் செட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இன்கேஸ் இங்கே நம்ம இன்னொரு இன்ஜினோ இல்லை இன்னொரு பிரேக்ஸோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இட்ஸ் அன் ராங் ரூல். ஸோ அது வந்து நமக்கு அந்த கன்ஸ்ட்ரைன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, ஸோ அது எரர் கொடுக்கும். ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு 5 வேல்யூஸ் 5 ஐட்டம்ஸை வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகே, அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் காம்பனன்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு இது எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும் ஃபர்ஸ்ட் அவுட்புட்ல. தென் பிரிண்ட் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ். இப்போ புதுசாக நான் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் அ நியூ காம்பனன்ட். நியூ காம்பனன்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா டாட் ஆட் ஆஃப் பேட்டரி அப்படிங்கிற ஒன்று நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்னோட அவுட்புட்ல பாருங்க பேட்டரி அப்படிங்கிறது ஆட் ஆயிரும். ஸோ ஆஃப்டர் ரிமூவிங் ஏ காம்பனன்ட், இப்போ ரிமூவ் அ காம்பனன்ட் சொல்லி கொடுக்கும். அப்போ டிஸ்கார்டு, இங்கே வந்து ஆடு, இங்கே டிஸ்கார்டு. இதுவே லிஸ்ட்லன்னா அப் அண்ட் ரிமூவ். ஓகே, ஸோ நீங்கள் அந்த கீவேர்டை நல்லா பார்த்துக்கணும். இதுவே நமக்கு செட்ஸ்ல என்ன இருக்கு, ஆடு, டிஸ்கார்டு. ஸோ இது போட்டாச்சு. தென் இங்கே நம்ம பிரிண்ட்ல நார்மலாக எழுதுற மாதிரி ஆஃப்டர் ரிமூவிங் காம்பனன்ட். ஸோ என்ன வரும், பிரிண்ட் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ். ஸோ அப்போ என்ன ஆயிரும், நமக்கு அந்த பிரேக் அப்படிங்கிறது பேட்டரி அப்படிங்கிறது என்ன நம்ம ரிமூவ் பண்ணோம், பிரேக். ஓகே, ஸோ அப்போ பிரேக் வந்து நமக்கு போயிடும். ஓகே, தென் ஃபைனலாக காம்பனன்ட் எக்ஸிஸ்ட், நமக்கு அந்த இன்ஜின் அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ காம்பனன்ட் டு செக் ஈக்குவல் டு இன்ஜின். இன்ஜின்ங்கிறது இருக்குதான்னு பார்க்கறதுக்காக இஃப் இருந்தது அப்படின்னா ப்ரெசென்ட் இந்த ஆட்டோமொபைல், இல்லைன்னா நாட் இந்த ஆட்டோமொபைல். ஸோ இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஜின் சொல்லியிருக்கோம். இன்ஜின் நமக்கு இருக்குதா, எஸ் இட் இஸ் தேர். ஸோ அப்போ என்ன இருக்கும், ப்ரெசென்ட் இந்த இஃப் கண்டிஷன் நமக்கு ஒர்க் ஆகும், இஸ் ப்ரெசென்ட் இந்த ஆட்டோமொபைல். Okay, then second, dictionaries. So dictionaries பாருங்க, set of automobile components. So automobile componentsக்கு நம்ம components equal to சொல்லிட்டு இந்த 3 கொடுக்கிறோம், engine, wheels, brakes. Okay, so dictionariesக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த curly brackets தான் போடுவோம். list அப்படிங்கும்போது circle bracket, tuples அப்படிங்கும்போது square brackets. இதை வந்து கொஞ்சம் நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். தென் ஆட் அண்ட் ரிமூவ் காம்பனன்ட்ஸ். நம்ம அந்த காம்பனன்ட்ஸை ஆட் பண்ணுறதுக்கு அதே கீவேர்டு தான், ஆடு, டிஸ்கார்டு தான். ஓகே,
ஸோ அப்போ பேட்டரி பிரேக்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம கொடுக்குறோம். ஃபைனலா இங்க நான் என்ன பண்றேன் பாருங்க, டிக்ஷனரிஸ்ல நான் லாங்குவேஜ் வெக்காபுலரி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ வெக்காபுலரியில பைத்தான் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கார்னா வெஹிக்கிள் வித் 4 வீல்ஸ், பிரிட்ஜ் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பில்ட் ஓவர் அ ரிவர் ஆர் ரோடு. ஸோ இதை வச்சு நம்ம பிரிண்ட் பண்றோம். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக நம்ம அவுட்புட் பாருங்க, ஒரு நியூ ஐட்டம் நான் ஆட் பண்றேன், அதை அப்டேட் பண்றோம், அடுத்து ரிமூவ் பண்றோம். ஓகே, so that's all about fifth exercise. Okay guys, next video la நம்ம 6th exercise பார்க்கலாம். Bye.